டைரக்டர் பிண்டோ ஸ்டீபனுக்கு இது முதல் படமா கொஞ்சம் கூட நம்ப முடியல. நம்ம தமிழ்ல நமக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி மூவி எப்படியோ அதே மாதிரிதான் இங்க மலையாளத்துல பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி மூவி 2 படங்களுமே ஹிட் ஆயிருக்கு. இந்த 2 படங்களும் ஒரு வார வித்தியாசத்துல தான் ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனா என்ன ஒரு பரிதாபம்னா டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு கேரளால கிடைச்ச ரெஸ்பான்ஸ் அளவுக்கு ஆரம்பத்துல பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி படத்துக்கு கிடைக்கல. காரணம் இது திலீபோட படம், அவர் மேல இருந்த நெகட்டிவ் இமேஜ். அது மட்டும் இல்லாம கடந்த 3 வருஷங்களா வந்த திலீபுடைய எந்த காமெடி படங்களும் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு பிடிக்கல. திலீபுடைய காமெடி இந்த ஜெனரேஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ட்ரெய்லர் பார்த்தா சோக படம் மாதிரி இருக்கு. இப்படி ஏகப்பட்ட அண்டர் ரேட்டிங்ஸோட தான் இந்த படம் கேரளால ரிலீஸ் ஆச்சு. ஆனா போக போக நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கிடைச்சதுனால இன்னைக்கு இந்த 30ஆம் தேதி வரைக்கும் தியேட்டர்கள்ல 1-2 ஷோவாவது சர்வைவ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட இயக்குனர் தான். அந்த அளவுக்கு அழகா பிரசன்ட் பண்ணிருக்காரு. படத்தோட பிரசன்டேஷன் ஐடியாக்கள் நல்லா இருந்தது. நாயகி புகுந்து வீட்டிலையும் கேமராவோட எல்லா ரூம்களையும் லைவ் வீடியோன்னு துரு ஓடுறதுனால எங்கடா நம்ம ரூமுக்கு திடீர்னு கேமராவோட வந்துருவாங்க. மாமனார் மாமியார் கணவன் எல்லாருமே 24/7 மேக்கப்போடே அடையிறதெல்லாம் பார்க்கும்போது நல்லா ஜாலியா இருந்தது. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட நல்லா என்கேஜ் பண்ற மாதிரி நல்ல கிரியேட்டிவ் ஐடியாக்களோட யோசிச்சு அருமையா கதை தெரிவிக்கிறதுக்கு இருக்கிற ஷரீஷ் முகமது இன்றைய யூடியூப் போன்ற சோசியல் மீடியாக்கள் பண்ற அட்டூழியங்களை அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. இன்றைய யூடியூபர்ஸ் வியூஸுக்காக சப்ஸ்கிரைபர்ஸுக்காக செய்தியை எப்படிலாம் திருச்சி மாத்தி சொல்லி வைரல் ஆக்கி ட்ரெண்டிங் ஆகி ஒரு குடும்பத்தையே நாசமாக்குறாங்கன்னு தைரியமா சொல்லியிருக்காரு இயக்குனர். ஆனா டூரிஸ்ட் ஃபேமிலியை படத்தை விட இந்த ஃபேமிலி எந்த விதத்துல அற்புதமா வித்தியாசப்படுதுன்னா ஒரு அக்குமார் மலையாள காமெடி சினிமாக்குள்ள அற்புதமான கிரியேட்டிவிட்டியோட படம் வந்திருக்கு. நாயகன் நாயகியோட ஒட்டுமொத்த கல்யாண சீன்கள், வீடு கிச்சன் தோட்டம் எல்லா இடங்கள்லயும் ஹனிமூன் ட்ரிப்லையும் ஹீரோயின் விளாகுங்கிற பேர்ல கேமராவோட சுத்துற சீன்கள், இப்படி எல்லாத்துலயுமே ஒரு அக்குமார் மலையாள காமெடி சினிமா எப்படி கிரியேட்டிவிட்டியா இருக்குமோ அதே மாதிரியே பிரசன்ட் பண்ணியிருக்காரு இந்த புதுமுக இயக்குனர். யூடியூப் சேனல் நல்லா ட்ரெண்டிங் ஆகணும்னா நல்லா நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாதான் நிறைய வியூஸ் சொல்ல முடியும்னு ப்ளூ சட்டை மாதிரியே நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணி யூடியூப் சேனல் ஓட்டுற ஆட்களுடைய கொமெண்ட்லேயே குத்திருக்காரு இயக்குனர். அதே மாதிரி பெண்களுக்கு புகுந்து வீட்டுக்காரங்க பாசம் காமிச்சு ரொம்ப இடம் கொடுத்தா தலைக்கு மேலே ஏறுவாங்க. வீட்டுல மாமனார் மாமியார் கணவனை மதிக்க மாட்டாங்க. எப்படி செவத்து மேல இருக்கிற பள்ளி தான் தான் அந்த செவரை தாங்குதுன்னு நினைக்குதோ அதே மாதிரி தான் நல்லா சம்பாதிக்கிறதுனாலதான் இந்த குடும்பம் வாழுதுன்னு ரொம்ப ஓவரா அலட்டுவாங்க. அதனால பெண்களை எப்பவுமே கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். இல்லைன்னா மன்னன் படத்துல வர விஜயசாந்தி மாதிரி வீட்டுல மதுரை மீனாட்சி ஆட்சி தான் நடக்கணும் இந்த படத்துல தெளிவா சொல்லியிருக்காரு இயக்குனர். இப்படிப்பட்ட பொண்ணுங்களை தான் ஈஸியா நிறைய பேர் தூண்டி விட்டு தவறான வழிக்கு கொண்டு போவாங்க. அந்த 2 யூடியூப் பசங்க மூலமாவும் அழகா கருத்து சொல்லியிருப்பாரு. பெண்களுக்கு குடும்பம் தான் அழகு. அவங்களுக்கு வாழ்த்திருக்கிற அன்பான மாமனார் மாமியார் கணவர் தான் ஒரு பெண்ணினுடைய உண்மையான சொத்து. மற்றபடி அவங்களுக்கு கிடைச்ச 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃபாலோவர்ஸ் இல்ல, அவங்களாம் நேரத்துக்கு நம்மளை காப்பாற்ற ஓடி வர மாட்டாங்கன்னு அவளை அழகா போர்ட்ரேட் பண்ணிருக்காரு இயக்குனர். படம் ரிலீஸ் ஆகும் போது இருந்த அத்தனை நெகட்டிவிட்டிகளையும் அண்டர் ரேட்டிங்ஸையும் தாண்டி இந்த படம் இந்த வருஷத்துல வந்து 5வது அதிக கலெக்ஷன் பண்ண படமா 30 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணி ஹிட் ஆயிடுக்குன்னா அதுக்கு இயக்குனர் பங்கு தான் அதிகமா இருக்கு.